மீனம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய பார்க்கிங் பிரச்சனையை பற்றி பல இடங்களில் பல சோஷியல் மீடியாக்களில் நான் ஃபேஸ்புக்கில் எல்லா இடத்துலையுமே நான் வந்துட்டு போஸ்ட் போட்டுட்டு தான் இருக்கேன். யாருமே வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே எடுக்கிற மாதிரி தெரியல. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிஃபென்ஸ் மிலிட்ரியோட இடம். ஸோ ரெண்டு பக்கமுமே பார்த்தீங்கன்னா இடம் இருந்தும் கொடுக்க மாட்டேன்றாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எங்களால் இடத்த வாங்க முடியல அப்படின்னு இந்த மீனம்பாக்கம் ஸ்டேஷன் இன்சார்ஜ் தான் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணார். ஏங்க இந்த பார்க்கிங் பிரச்சனை இவ்வளோ நாளாக போயிட்டு இருக்குது, 8:20 நீங்கள் வந்தீங்கன்னா உங்களால் வண்டியை விட முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வண்டியில் வந்து மெட்ரோவில் ஏறி போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வண்டிக்கு பார்க்கிங் சுத்தமாக கிடைக்காது. 6000 பேர் கிட்டத்தட்ட இந்த ஒரு ஸ்டேஷனை மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 300லேருந்து ஒரு 600க்குள்ளே தான் பைக் பார்க்கிங்கான ஸ்பேஸ் இருக்குது. இந்த பைக் பார்க்கிங் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்குது. இது ஒரு அடிப்படை பிரச்சனை. இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எடுங்க. ரெண்டு பக்கமும் இடம் இருக்குது. அட்லீஸ்ட் அந்த இடத்த ஒரு வாடகைக்காவது வாங்குங்க. ஏன் எந்த ஆக்ஷனுமே யாருமே எடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. டெய்லி பேசிஸில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த பார்க்கிங் பிரச்சனையால் அவஸ்தப்பட்டு இருக்காங்க. வீட்டில இருந்து வண்டி எடுத்துட்டு மெட்ரோ ஸ்டேஷனில் வண்டியை விட முடியாமல் ப்ரைவேட் பார்க்கிங்லேயும் வெளியிலையும் அன்சேஃப்டியாக நாங்கள் வந்து வண்டியை விட்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம். கவர்மெண்ட்டு இம்மீடியட்டாக இதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் ப்ளீஸ்.